தமிழ்நாட்டிற்குள்ளாக பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. ஒப்பந்த ஊழியர்கள், செவிலியர்களாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மின்சாரத்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், பொதுப்பணித்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பந்த ஊழியர்கள் 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அவர்களெல்லாம் பணி நிரந்தரத்தை திமுக அரசு செய்யவில்லை என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளை அன்றாடம் கேட்டுக்கொண்டிருக்கோம். பரந்துரை பற்றிலாம் சொல்லியிருக்க வேண்டியது அவசியமே இல்லை. இப்போ இதெல்லாம் இப்படிப்பட்ட சிக்கல்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன முன்னணியில் வைக்கும், தமிழர்களோட கோரிக்கை என்னன்றது கவனம் எழுப்பணுங்கிற ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் இங்கே ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கடியின் காரணமாக, டெல்லி அரசினுடைய ஏகாதிபத்திய மனநிலையின் காரணமாக தமிழ்நாடு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இதை பற்றியெல்லாம் பேசாமல் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி அவதூறாக உண்மைக்கு மாறான செய்தியை வைத்து இங்கே தேர்தலிலே திரு சீமான் அவர்கள் பங்கேற்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில், ஈரோட்டு மண்ணில், தந்தை பெரியாரினுடைய பல்வேறு செயல்பாடுகள், அவர் அந்த சமூக சீர்திருத்த செயலுக்கு முன்னாகவே இங்கே பொறுப்பேற்று பல்வேறு நற்செயல்களை செய்திருக்கிறார். அப்படியான ஒரு பெருமை மிகுந்த நகரம் இந்தியாவினுடைய கிழக்கு திசையாக ஈரோடு இருக்கிறது. இந்தியாவிற்கே கருத்தியல் ரீதியாக வழிகாட்டக்கூடிய நகரமாக ஈரோடு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பங்களிப்பை செய்த தலைமகனாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார். அவரை பற்றி உண்மைக்கு மாறான, அவர் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவதூறு செய்து, அதே அவதூறை நான் ஈரோட்டு சட்டமன்ற தேர்தலிலே பிரச்சாரத்தில் நான் பிரச்சாரம் செய்வேன், அதை வைத்து நான் வாக்கு வாங்குவேன் இங்கே களமிறங்கியிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் அவதூறை முன்வைத்து பிரச்சாரம் செய்வது, அதுவும் தந்தை பெரியார் அவர்களையே நம்ம செய்ய முடியுங்கிற ஒரு துணிச்சலை சீமானுக்கு யார் கொடுத்தது? இதை கேள்வி கேட்பதற்கு தான் நாங்கள் இங்கே பரப்புரைக்கு வந்திருக்கின்றோம். எங்களுடைய பரப்புரையினுடைய அடிப்படை நோக்கம் இந்த மண்ணின் பெருமை, தமிழ்நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய வழிகாட்டுதலாக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் இழிவு செய்து ஒருவர் இந்த மாநில தேர்தலில் எப்படி நின்று வெற்றி பெற்று விட முடியும் என்பதை கேள்வி எழுப்புவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த மண்ணின் மைந்தனை இழிவுபடுத்தக்கூடிய எவரையும் நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து திரண்டு தேர்தல் பரப்புரைக்காக இங்கே வந்திருக்கின்றோம். இங்கே சீமானுடைய பரப்புரை செய்கின்ற அந்த பெரியாரை பற்றி செய்கின்ற பொய்கள், அதையெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டும், வீதி வீதியாக அம்பலப்படுத்த வேண்டும். இந்த மக்களுக்கு இந்த மண் பெற்றெடுத்த அந்த தலைமகன் பெரியாரினுடைய தொண்டை மறுபடியும் நினைவு கூற ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் பரப்புரையை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்காக இங்கே நாங்கள் தேர்தல் களத்திலே நிற்கின்றோம். இந்த தேர்தல் பரப்புரை என்பது சீமானினுடைய இந்த திரிபுவாத அரசியல், அவரும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இங்கே தங்களுக்கான பொது வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது நாம் தமிழர் நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர் என்பது பாஜகவிற்கும் நாம் தமிழருக்குமான பொது வேட்பாளராக இருக்கிறது. அவர் அதிமுகவினுடைய அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை மிக இழிவாக பேசியிருக்கின்றார். திமுகவை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. தந்தை பெரியார் இழிவாக பேசியிருக்கிறார். இப்பொழுது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அவருக்கு தொடர்பே இல்லாத மேதகு பிரபாகரன் அவர்கள் தனக்கு நெருக்கமானவன் சொல்லி பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியதும், ஈழத்தமிழர்களை உலகத்தமிழர் ஏமாற்றியதும் இன்னைக்கு அம்பலமாக இருக்குது. புகைப்படமே உண்மையில் வெளியே வந்திருக்குது. பல்வேறு பொய்கள் இப்போ வெளியாகிட்டே இருக்குது. அப்போ எல்லா வகையிலும் ஒரு பித்தலாட்டக்காரராக இருந்த சீமானை இந்த மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக இங்கே பரப்புரைக்கு வந்திருக்கின்றோம். விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக தந்தை பெரியார் நடத்திய சாதியை ஒழிக்க சட்ட எரிப்பு போராட்டம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்ற சோழபுரம் முருகேசன் அவர்களுடைய பேத்தி இங்கே வேட்பாளராக கிளம்புறங்கிறார். ஆக சீமானுக்கு எதிராக பெரியாரிய வழியில் பெரியாரிய பெருந்தொண்டரினுடைய பேத்தி இங்கே வேட்பாளராக நிற்கிறார். அவரை ஆதரித்தும் சீமான் அவர்களுடைய இந்த பொய்யான பரப்புரையை அம்பலப்படுத்துகின்ற விதமாக, எது உண்மையான தமிழ் தேசியம் என்பதை மக்களுக்கு சொல்லுகின்ற விதமாக இங்கே தமிழ் தேசியத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மே 17 இயக்கமும் அதனுடைய தோழர்களும் இங்கே களத்தில் இறங்கி இருக்கின்றோம். இங்கே உண்மையான ஒரு போராளி தமிழ் தேசியத்தை மக்களிடத்தில் சொல்லுவதும், மேதகு பிரபாகரன் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் தமிழினத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள். தமிழ்நாட்டின் விடுதலைக்காக தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடினார். தமிழீழ விடுதலைக்காக மேதகு பிரபாகரன் அவர்கள் போராடினார். பெரியாரினுடைய கொள்கைகளை ஏற்று தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை உள்வாங்கி விடுதலை புலிகள் இடத்துல சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை செழுமைப்படுத்தினார். சாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்தினார் மேதகு பிரபாகரன் அவர்கள். கருத்தியல் ஆயுதமாக தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை உள்வாங்கியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். விடுதலை புலிகளும் இங்கே திராவிட இயக்கமும் கைகோர்த்து நின்ற மண் இந்த மண். ஈரோட்டுக்கு அப்படிப்பட்ட பெருமை இருக்கிறது. ஈரோட்டினுடைய பெருமையை நான் சொல்ல வேண்டியதில்லை.
ஈரோடு என்பது இன்றைக்கு இந்திய அளவிலே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நகரம். அது வணிக நகரம் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே கொள்கை நகரமாக ஈரோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட நகரத்தில் வந்துட்டு இது பெரியார் மண் இல்லை, இது நான் பெரியாரை நான் ஏற்றுக்கொள்ளலை, பெரியார் தமிழ் இழிவாக பேசிட்டாருன்னு பொய்யான தகவலை பேசுகின்ற ஒரு 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 நேர்மையற்ற அரசியல்வாதியை நாங்கள் அம்பலப்படுத்தணுங்கிறத வந்திருக்கிறோம். வீதி வீதியாக சொல்லுவோம். இவரோட அரசியலை நாங்கள் அம்பலப்படுத்துவது எங்களது முதன்மை பணியாக, முதன்மை கடமையாக எடுத்திருக்கின்றோம். சீமானுடைய விஷயத்துல திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு உங்க பார்வை எப்படி இருக்கு? சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி கிட்டத்தட்ட 20 நாளாக பேசிட்டு இருக்காருங்க. ஆனால் இதுவரைக்கும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கடுமையான நடவடிக்கையை ஏன் எடுக்க மறுக்கிறது? அதாவது பெரியார் மீதான விமர்சனமோ அல்லது இதர அரசியல் தலைவர்கள் கட்சி மீதான தலைவர்கள் மீதான விமர்சனம் வைக்கும்போது விவாதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பெரியார் சொல்லாத ஒன்றை ஒருத்தர் பேசி அதை பரப்புரை செய்யும் போல தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுக இருக்கு. ஏன்னா திமுக தந்தை பெரியார் அவர்களை தனது வழிகாட்டியாக, தனது அடையாளமாக, தனது தலைவராகவே அவர் அடையாளப்படுத்துகிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார். திராவிட மாடல் என்கின்ற அந்த அரசியலை உருவாக்கியவர் தந்தை பெரியார். அவரை இழிவுபடுத்துகிறார், கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறார் சீமான். இதுவரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட 60 இடங்களில் வழக்கு பதிவாகியிருக்கிறது. இதே மற்றவங்க ஏதாவது பேசினோம்னால் உடனடியாக வழக்கு பாய்கிறது, கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு தூரம் சீமானை பேச விட்டிருப்பது ஏன்? சீமானை இவ்வளவு தூரம் நீங்கள் அனுமதிப்பது ஏன் என்றுதான் நாங்கள் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கிறோம். அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். என்னங்க? இல்லைங்க, அவர் சீமான் மேல நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள். அந்த அடிப்படையில் இதுக்கான காரணத்தை திமுக தான் பதில் சொல்ல முடியும். திமுகவிடம் அது கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. இப்படி இவ்வளவு தூரம் கொச்சையா பேசுற ஒருத்தரை ஏன் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறலாம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சீமா பெரியாரை பற்றி பேசுங்க, உங்களுக்கு துணிச்சல் இருக்கு, இதே மாதிரி மேடை போட்டு பேசுங்க, என்ன யாரு வாக்கு வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஒரே விஷயம் தாங்க, பெரியார் தேர்தல் நின்னவர் கிடையாது. பெரியார் தேர்தல் நின்னவர் கிடையாது. பெரியார் பேரை சொல்லி ஓட்டு வாங்குங்கன்னு சொல்லி பெரியாரே கேட்டது கிடையாது. பெரியார் கருத்தை பரப்பி வந்தவர். பெரியாரின் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கடந்த 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் பெரியாரோட கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால சீமானோட கருத்து அபத்தமானது. இப்போ நாங்கள் பெரியாரின் கருத்தை சொல்லி சீமானினுடைய அரசியல் அம்பலப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். பார்த்துருவோம், யாருன்றதை பார்த்துருவோம். சீமானுக்கு நாங்கள் நேரடியாக சவால் விடுறேன். சீமான் நேரடி வாதத்துக்கு நாங்கள் அழைச்சோம், நீங்கள் வர்றதுக்கு தயாராக இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னோம், நாங்கள் மேடை போடுகிறோம் வாங்கன்னு சொன்னோம், நீங்கள் வரல. உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்துட்டோம். அதற்கும் பதில் சொல்றதுக்கும் வீட்டு விட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே பதுங்கி கிடந்தீங்க. அதற்கு பிறகு நீங்கள் நேரடியாக என்ன பண்ணீங்க? ஈரோட்டுக்கு வந்துட்டீங்க, இடைத்தேர்தல் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஈரோட்டுக்கே வந்திருக்கிறோம். நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வந்து நிற்போம், உங்கள் அரசியலை அம்பலப்படுத்துவோம். சீமான் அவர்களுடைய இந்த பொய்யை, கயமைத்தனத்தை அம்பலப்படுத்துறதா எங்கள் வேலை. அதனால் சீமான் அடுத்த முறை கேட்டீங்கன்னா சொல்லுங்கள், நேரடியாக சந்திக்கிறோம், வீதியில் தான் பார்க்குறோம். நேருக்கு நேரம் சீமானுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம். முடிஞ்சா சீமான் திருமுருகனுக்கு பதில் சொல்லட்டும். இப்போ இன்றைய கூட்டத்தில் நீங்க சீமானை நேரடியாக சந்திச்சு விவாதிக்க தயாரா? நான் எப்பொழுதுமே தயாருங்க. நான் டெய்லி கூட்டத்துக்கு முற்றுகையிடணும் அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் என்னன்னா அவரை பதில் சொல்லணும்னு சொல்லி தான் கேட்டோம். நாங்கள் ஏன்னா அதனால நாங்கள் வந்திருக்கிறோம். முடிஞ்சா சீமான் வரட்டும், இதே பன்னீர்செல்வம் பார்க்கல எல்லாத்துக்கு முன்னாடி விவாதம் வைப்போம். நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட, திருமுருகன் காந்தி வந்திருக்கிறாப்புல. சீமான் நேரடியாக விவாதத்துக்கு தயாராங்க. ஏன்னா எல்லாம் 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தானே இருக்கிறோம், சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். அதனால நிக்கட்டும், முடிஞ்சா பதில் சொல்லட்டுமே பார்ப்போம். நீங்க அவர் வீட்டை முற்றுகிட்டேன்னு சொன்னீங்க. பெரியாரிஸ்டெல்லாம் ஒரு 100 பேர் 200 பேர் தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காரு பெரியாரிஸ்ட. நீங்க அதுக்கு எந்த விதமான அதே மாதிரி அந்த மாதிரியான எந்த விதமான எந்த நடவடிக்கை இருக்கிற மாதிரி தெரியல. நான் நீ கேட்டதுக்கு புரிஞ்சுது, நான் சொல்றேங்க. அவர் என்ன சொல்றாரு, வெறும் 100-150 பேர் தானே வந்தீங்க அப்படின்னாரு. வெறும் 100-150 பேர் தான் வந்தோம் அப்படின்னப்ப ஏன் அவங்கள கூட 100 பேர் எதிர்கொள்றதுக்கு சீமானுக்கு பயம்? உங்களோட உருட்டுக்கட்டையோட 100 பேர் வச்சிருந்தீங்க இல்லையா? அன்றைக்கு வந்தவர்கள் 3000 பேர், கைதானவர்கள் 1000 பேர்த்துக்கும் அதிகமானவர். வழக்காக பதிவு செய்யப்பட்டது 900 பேர். இது காவல்துறை கணக்கு. 5 மண்டபங்கள் அடைக்கப்பட்டு மண்டபம் இல்லை என்பதனால் மற்றவர்களால் விடுவிக்கப்பட்டாங்க. எண்ணிக்கை கணக்காக நாங்கள் சொல்லலை, சீமானுடைய கணக்கு எவ்வளோ பொய்யுங்கிறதுக்காக சொல்கிறோம். 150 பேர் எதிர்கொள்ள முடியாமலே சீமான் நீங்கள் பதுங்கிட்டீங்க. இந்த 150 பேர் எதிர்கொள்றதுக்கு தான் நீங்கள் பிரியாணியோடையும் என்னது குண்டாந்தடியோட நீங்கள் வீட்டுக்குள்ளே காத்திருந்தீங்க. நான் உங்களோட சண்டை போடுறதுக்கு வரல, கேள்வி கேட்க வந்திருக்கிறோம். கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, பதில் சொல்லுவதற்கு துணிச்சல் இருக்கான்னு கேட்க வந்திருக்கிறோம். இப்போ ஈரோட்டுக்கே வந்திருக்கிறோம். சீமான் முடிஞ்சா நேருக்கு நேராக வரட்டும். நீங்கள்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் சீமான்கிட்ட,
நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இந்த தேர்தலில் இங்கே பிரச்சாரம் பண்ணுறோம், முடிஞ்சால் நேருக்கு நேரம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். சீமானுக்கு துணிச்சல் இருந்ததுன்னா, அவர் மொழியில் சொல்லணும்னா சீமானுக்கு தில்லு இருந்ததுன்னா வரட்டும், நேர்மை இருந்தால் வரட்டும், நேரம் நாங்கள் எதிர்கொள்கிறோம். சீமானை எதிர்த்து நீங்கள் பரப்புரை பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. சீமானை எதிர்த்து பரப்புரை பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. உங்கள் வேட்பாளர் ஆதரிச்சு பரப்புரை பண்ணுறதா. இந்த மக்கள் தொகுதி மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, ஆளுங்கட்சி செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை ஏன் நீங்கள் முன்னிறுத்த மாட்டீங்க? நிச்சயமா அதையும் முன்னிறுக்கணும். அதாவது கருத்து ரீதியான மோதல்கள் இருந்தால் தொகுதியில் எலெக்ஷன் அப்போ நீங்கள் கொண்டு வந்து ஒரு சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்போ இந்த தொகுதி பிரச்சனை முன்னிலை வரணும் இல்லைங்களா, அதை சீமான் செய்கிறாரா? நாங்கள் கேட்குறது அதுதான். நான் முதல்ல ஆரம்பித்தேன். இங்கே பலவேறு சிக்கல் இருக்கு. இந்த தொகுதியினுடைய சிக்கலாக இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல் ஜிஎஸ்டி சிக்கல் இருக்கிறது. இதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் முன்னிலைக்கு வராம பெரியாரை எதிர்த்து பேச வேண்டிய, கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதான் நாங்கள் கேள்வி எடுத்திருக்கோம். இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அப்ப பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி கேள்வி எழுப்பாம, இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசாம, தொகுதியினுடைய சிக்கல் என்னங்கிறது சொல்லாம பெரியாரை இழிவு பண்ண என்ன இருப்போது? பெரியார தப்பு அப்படின்னு அவங்க வந்து நிரூபிச்சு என்ன செய்ய போறாங்க? சீமான் என்ன சாதிக்க போறாரு? பெரியாரை இங்க வந்து இழிவுபடுத்தி சீமான் என்ன சாதிச்சிருவாரு? அது பெரியாரை இழிவுபடுத்தி ஓட்டு வாங்குறதுனால ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது? நீ பெரியார் திட்டுறதுனாலங்க சீமானுக்கு ஓட்டு விழுந்தா பிஜேபி வேணா அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். கிழக்கு தொகுதி மக்கள், ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது? கிழக்கு தொகுதி இந்த தொகுதி மக்களோட பிரச்சனையை பேசுங்க. இந்த மக்களோட அடிப்படை பிரச்சனை ஜிஎஸ்டி பிரச்சனை, தொழில் ரீதியான நெருக்கடி வந்திருக்கிறது, பருத்தி விலை, நூல் விலை ஏறி இருக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் மோடி சர்க்கார். அதை பேசுங்க. அதை பேசல. குறைந்தபட்சம் இவர் இந்த 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 பிரச்சனையை எடுக்காம, தந்தை பெரியார் இழிவுபடுத்தாம தேர்தலுக்கு வந்திருந்தார் என்றால் மக்களோட அடிப்படை பிரச்சனை முன்னுக்கு வந்திருக்கும். இப்போ மக்கள் அடிப்படை பிரச்சனை முன்னுக்கு வராமல் பின்னுக்கு தள்ளுறதுக்கான காரணம் என்னன்னா, இங்க மக்களோட அடிப்படை பிரச்சனை காரணம் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணாமலையும் தான். அண்ணாமலை தான் இங்கே அடிப்படை காரணம், பிஜேபி தான் அடிப்படை காரணம், மோடி தான் அடிப்படை காரணம். அது முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் என்ன பண்றாருன்னா, தந்தை பெரியாரை இங்க முன்னுக்கு வச்சு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் நீதிமன்றத்தில் காண்பிப்போம். நீங்க நீதிமன்றத்தை நாடு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நீதிமன்றத்தில் நேரடியா போய் பெரியார் இப்படி தப்பா சொல்லுங்க, நீ பெரியார் மேல வழக்கு போட்டுருக்க வேண்டியதானே? சீமான் அவ்வளவு விவரமான ஆளா இருந்தீங்கன்னா நீங்க பெரியார் மேல வழக்கு போட்டு, தந்தை பெரியார் செத்து போய் 52 வருஷம் ஆகுது, ஆனா 52 வருஷத்துக்கு இந்த கருத்தெல்லாம் தப்பா சொல்லியிருக்காரு, பெரியார் மேல வழக்கு போட வேண்டியதானே? அதையும் போட முடியல. பொது வெளியில பேசின கருத்துக்கு திரும்ப பதில் கேட்கிறோம், பதில் சொல்றதுக்கு தான் இருக்கிறீங்க. பத்திரிகையாளர்களை பார்த்தோன்னே அப்படியே மாஞ்சி நடிக்கிற மாதிரி, ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி பேசுறது நிறுத்துங்க தயவுசெய்து. பார்க்க அசிங்கமா அருவருப்பா இருக்குது. நாங்கள் நேரடியாக வாங்க பேசுங்கன்னு சொல்கிறோம், மேடையில் பேசுவோம்னு சொல்கிறோம், அதுக்கு தயாராக இல்லை. பத்திரிகையாளரை பார்த்தா பொங்குறது. ஏன் பத்திரிகையாளர்கள் வந்து இந்த உங்ககிட்ட விவாதம் நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க? பத்திரிகையாளர் உங்ககிட்ட விவரம் கேட்க வந்திருக்காங்க, உங்க கருத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள், ஊடகத்தை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. பத்திரிகையாளர்கிட்ட நீங்க வீரவசனத்தை பேசணும். நீங்க எங்களை போன்ற கருத்தியலாளர் இருக்கிறோம், நேரடியாக வாங்கன்னு சொல்றோம். இங்க பெரியார் மன்றம் இருக்கிறது, பெரியார் வீடு இருக்கிறது, பன்னீர்செல்வம் பூங்கா இருக்கிறது, பெரியாரின் மண்ணில் நின்று கேட்கின்றோம். முடிந்தால் சீமான் வரட்டும். அதே நேரத்தில் வந்து 50 ஆண்டுகள் அந்த திராவிட கட்சி வந்து பெரியாரோட நூலை வந்து பொது உடைமையாக்கல. அது என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொது உடைமைக்கும் இந்த கருத்து ஆதாருக்கு தொடர்பு இல்லைங்க. பொது உடைமை அதாவது என்னன்னா, அந்த நாட்டுடைமை ஆக்குறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த புத்தகத்தை யார் வேணா அச்சடிக்கலாங்கிறது அர்த்தம். யார் வேணா படிக்கலாங்கிற அர்த்தம் இல்லை. இப்போ யார் வேணா படிக்கலாம். அந்த புத்தகத்துல நாங்களும் தான் படிச்சு சொல்றோம், சரிங்களா? நாட்டுடைமை எங்களுக்கு வந்து சொந்தமாகலாம் இல்லை, அது திராவிட கழகத்துக்குள்ளே பதிப்பிச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கிற படிச்சு தான் நாங்கள் வந்து ஆதாரத்தை கொடுத்துருக்குறோம். அதனால நாட்டுடைமை ஆக்குறதுனா நான் ஆதாரம் தருவேன்னு சொல்றது அப்பட்டமான, அது என்ன சொல்றது, மடைமாட்டுகின்ற செயல். நாட்டுடைமை ஆக்குறதுங்கிறது யார் வேணா பிரிண்டிங் பண்ணலாம். பெரியார் கருத்துக்களை சீமான் நினைச்சா கூட பிரிண்ட் பண்ணலாம், பிஜேபி நினைச்சா கூட பிரிண்ட் பண்ணலாங்கிற அளவு தான் அந்த நாட்டுடைமை ஆக்கப்படுது. ஆனால் என்னன்னா, இவங்கெல்லாம் அச்சடிச்சிருந்தானே பெரியார் கருத்தை திருச்சி தான் அச்சடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் பெரியார் கருத்து என்பது நாட்டுடைமை ஆக்காமல் இருப்பதை வந்து இந்த நிலைமையை பார்க்கும்போது சரியாக தான் தோணுது. பெரியாருக்கு எதிராக பேசினதுக்கு அப்புறம் பாஜக வந்து RSS வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது RSS பிஜேபியினுடைய திட்டத்தின்படி தான் சீமான் வந்து பெரியார் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஈரோடு தேர்தலில் பெரியார் பிறந்த ஊரில் பெரியாரை இழிவாக பேசி பிஜேபியோட ஓட்டுகளையும் அதிமுகவோட ஓட்டுகளை, இதர ஓட்டுகளை எல்லாம் வாங்கி தன்னோட ஓட்டுகளாக காமிச்சு அதன் மூலமாக பெரியாருக்கு எதிர்ப்பு இந்த மண்ணில், பெரியாரோட பிறந்த மண்ணிலே இருக்குதுன்னு பிஜேபி இந்தியா முழுக்க பரப்புரை பண்ண நினைக்குது. அதன் அடிப்படை தான் காரணம். இதுதான் இதனுடைய அடிப்படையாக நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா வேற ஒன்று. ஏன்னா இந்த அவர் சொல்ற பெரியார் இழிவுபடுத்தி பேசுறது 2 நாளைக்கு முன்னாடி பெரியார் பாராட்டி பேசுறாரு. 2 நாள் என்ன மாற்றம் வருகிறது? அது சீமானுக்கு பதில் இல்லை. அதனால நான் ஒன்று சொல்றேங்க, சீமானுக்கு லாபம் கிடைக்கும் என்றால் அவர் அவரையே கொச்சப்படுத்தி பேசுவார். அது அவருடைய பண்பு. அதை பல இடங்களில் நாங்கள் பார்த்துட்டோம். அவருக்கு பெனிஃபிட்னா அவர் அவரே இழிவுபடுத்திக்குவார். அதில் வந்து அவர் தயங்கவே மாட்டார்.
அதனால இந்த மக்களுடைய பிரச்சனை முன்னுக்கு வராமல் பெரியார் பிரச்சனை முன்னுக்கு தள்ளுவதன் மூலமாக ஈரோடு மக்களை இழிவுபடுத்த நினைக்கின்றார். அதை நாங்கள் மக்களிடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். சீமான் கூட்டத்தில் உங்களை எதிர்பார்க்கலாமா? எங்களுக்கான மேடை இருக்குதுங்க, நாங்கள் பேசுகிறோம். பொது மேடை நீங்கள் அமைங்க, இங்கே இந்த தொகுதியினுடைய வேட்பாளர்லாம் சேர்ந்து பேசுறதுக்கான பொது மேடை அமைங்க. அந்த இடத்துல சீமான் வந்தால் சீமான் பேசுவார், இல்லை பெரியாரின் பேத்தி இருக்கிறார், அங்கே சீமானுடைய வேட்பாளர் வரட்டும், எங்களது வேட்பாளர் இருக்கட்டும், யார் பேசி யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்துருவோம் நம்ம.